ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய வாதம் சென்று கொண்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் தரப்புடைய வாதம் தொடர இருக்கிறது. கைது செய்யப்பட்டது, அதிலிருந்து ஜாமீன் வழங்கணும் அப்படின்றது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கைது செய்யப்பட்ட விதத்தை சட்டப்பூர்வமானது அல்ல அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில ஆதாரங்களை அடுக்கி இருக்கிறது அமலாக்கத்துறை. குறிப்பாக இந்த வழக்கில் டெல்லி மதுபான வழக்கில் ஊழல் நடந்திருக்கிறது. அதில் சட்டவிரோதமாக ஹவாலா முறையில் பணம் பெறப்பட்டு கோவாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு அந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பது அமலாக்கத்துறையினுடைய வாதம். அதற்கு ஆதாரங்களும் இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களில் பணமானது சென்னையிலிருந்து டெல்லி சென்று டெல்லியிலிருந்து கோவாக்கு ஹவாலா மூலமாக சென்றிருக்கிறது அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சதீஷ்மணி கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ்மணி, சென்னையிலிருந்து பணம் சென்றிருப்பதாக அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது. அந்த வாதம், அதனுடைய பின்னணி என்ன? நிச்சயமாக ஹவாலா பணமானது அவங்க அதாவது முதலாவதாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு மீதானதான் தற்போது அந்த காரசார விவாதம் நடந்திருக்கிறது. இதுல அமலாக்கத்துறையோட சொலிசிட்டர் ஜெனரல் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஹவாலா பணமானது சென்னை டு டெல்லி, டெல்லி டு கோவா அப்படிங்கிறாங்க. அதுல 45 கோடி ரூபாய் இங்கிருந்து வந்ததாகவும் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து கோவா வழியாக போனதா சொல்றாங்க. ஹவாலா பணம் கைமாறப்பட்டிருப்பதால இதன் பின்னணி யார் என்பது குறித்தும், அதே போல டெல்லியோட மதுபான அந்த கொள்கை முறைகேடு வழக்கானது இனிமேல் சென்னையிலும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் விசாரணையாகவும் தொடங்க அமலாக்கத்துறை திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த ஹவாலா பணம் வழங்கியவர்கள் யார், அதன் பின்னணியில் செயல்பட்டவர்களால் எந்த பகுதியிலிருந்து அது சென்றிருக்கிறது, சென்னையிலிருந்து எங்கு யார் மூலம் செல்லப்பட்டிருக்கிறது என்ற உள்ளிட்ட விவரங்களையும் ஏற்கனவே எடுத்து வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக இந்த பண பரிவர்த்தனை தொடர்பான தொலைபேசி உரையாடல்களையும் அவர்கள் எடுத்து வைத்திருப்பதாக அந்த வாதத்தில் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த வழக்கானது டெல்லி மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக சென்னையை நோக்கியும் விரிவான விசாரணையை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் இந்த வழக்குல பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தி வரக்கூடிய தற்போது வைத்திருக்கக்கூடிய இந்த வாதமானது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறையினர் இது தொடர்பாக சென்னையிலும் சோதனை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி மதுபான கொள்கையில் ஊழல் நடந்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கு, டெல்லி முதலமைச்சர் கைது, டெல்லியை சுற்றிய இந்த விசாரணை வழியும் இப்போது சென்னையையும் சுற்ற தொடங்கியிருக்கிறது. சென்னையை நோக்கி அந்த விசாரணை விரிவடைகிறது. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.